இந்து ராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன் நினைவினால் கிளர்ந்துள்ளோம். வந்தே மாத்திரம். ராமகோபாலன், எனக்கு அவரை முதல்ல கோபால்ஜி தான் தெரியும். அவரை சந்தித்ததே அந்த சூழ்நிலை இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1969 1969 அப்போ தான் நான் சென்னைக்கு வேலை நிமித்தம் வந்தேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆந்திர மாநில சுயம சேவகனா, சொந்த ஊர் கும்பகோணம் தான். அங்கே தான் எனக்கு சங்க பரிச்சயம் ஏற்பட்டது. அங்கே சங்க காரியகர்த்தாவாக இருந்தேன். ஆர்எஸ்எஸோட காரியகர்த்தாவாக இருந்தேன். தாலுக்கா காரியவாக இருந்தேன். திருப்பதி அருகாமையில். சென்னையில் உத்தியோகம் கிடைச்ச உடனே அந்த பிராந்த பிரச்சாருக்கு சோமைய காரு ஒரு லெட்டர் ஒன்று கிட்ட கொடுத்து அனுப்பிச்சார். சென்னைக்கு போய் வேலையில் சேரு, சங்க வேலையை தொடர்ந்து அங்கே செஞ்சுட்டு அங்கே ஆர்எஸ்எஸ் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிராந்த காரியாலயத்தில் கோபாலஜின்னு இருக்கார் பிராந்த பிரச்சாரக், அவர் போய் பாரு அப்படின்னார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. செட்டில் ஆனப்பறம் ஒரு நாள், அப்போது ஃபோன்லாம் எதுவும் கிடையாது இல்லையா, நேராக வேப்பேரியில் இருந்தது அப்போது சங்க காரியாலயம். ஒரு ஓட்டு வீடு, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணியாக இருக்கும். காரியாலயத்துக்குள்ளே போகிறேன். ஒருத்தர் சாப்பிட்டு எழுந்துட்டு இருந்தார். சாப்பிட்டு அப்போ தான் எழுந்து அவர் தட்டை அவரே கை அலம்பி தட்டை கவுத்துட்டு இருந்தார் ஒரு இடத்துல. அவர் திரும்பி யாருன்னு கேட்டார். என் பேரை சொன்னேன், சுவாமிநாத சர்மான் பேர் அப்படின்னு. என்னன்னார், இந்த மாதிரி கோபால்ஜி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஏற்கனவே கோபால்ஜி பார்த்துருக்கியான்னார். இல்லைன்னு. வா உட்காருவா அப்படின்னார். அவர் தான் கோபால்ஜின்னு அப்புறம் தெரிஞ்சது. அதான் என்னுடைய முதல் சந்திப்பு. அதற்கு பிறகு அந்த சந்திப்பு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1970 அவர் ஜீவன் மறையிற வரல தொடர்ந்து அவருடைய நட்புன்னு சொல்கிறதா அல்லது அவருடைய பழகிய நாட்களில் என்னோடய ஒரு வாழ்க்கையில் கிடைத்த எனக்கு ஒரு பாக்கியன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது தொடர்ந்தது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். அந்த சந்திப்புக்கு பிறகு எப்போ வரேன் அப்படின்னார். சொல்லுங்க கோபால்ஜின்னு. அடுத்த ஞாயிற்றுக்கும் இதே நேரத்துக்கு வா அப்படின்னார். போனேன். அப்போ சொன்னார், நீ வேலையை ராஜினாமா பண்ணணுமேனார். தூக்கி வேறு போட்டது. என்ன கோபால்ஜி அப்படின்னு. நீ இப்போ இன்சூரன்ஸ் வேலையில் தானே இருந்த? ஆமாம் இருக்கேன். அதை ராஜினாமா பண்ணேன்னார். எதுக்கு கோபால்ஜின்னு. மதுரையில் சங்க முகாம் நடக்கிறது, பயிற்சி முகாம், சங்க சிக்ஷா வர்க்கா. அதில் நீ கலந்துக்கணுமே என்னார். அதுக்கு எதுக்கு நான் ராஜினாமா பண்ணணும்? ஒரு மாதம் லீவ் போட்டு வரேனே என்ன. இல்லை, அந்த சங்க சிக்ஷா வர்க்க பயிற்சி முகாம் முடிந்த பிறகு நீ சங்க பிரச்சாரக்கா வரணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னார். தூக்கி வாரி போட்டது. என் மேலே எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எடுத்த மாத்திரத்திலேயே எந்த வேலை நிமித்தம் நான் சென்னைக்கு வந்தேனோ அந்த வேலையை திறந்துட்டு வான்னு சொல்கிறாருன்னா அது என் மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் அல்லவா. அவர் ஒரு தபஸ்வி. அதனால் நான் உடனே மண்டையாட்டினேன். சரி கோபால்ஜி அப்படின்னேன். ராஜினாமா பண்ணேன். சங்க பிரச்சாரக்காக போனேன். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சங்க சிக்ஷா வர்க்காவில் போய் கலந்துட்டேன். அந்த வருஷம் என்னோட கிட்டத்தட்ட 14 பேர் சங்க பிரச்சாரக்கா வந்தா புதுசாக. உங்களுக்கெல்லாம் தெரியும், சங்க பிரச்சாரக்குன்னா முழு நேரம் ஊழியே இருந்து. கோபால்ஜியே சங்க பிரச்சாரக்கு தானே. அந்த 14 பேர் நாங்கள் சங்க பிரச்சாரக்கா வந்தோம். அதில் நானும் ஒருவன். அதில் நான் பெருமை கொள்வதில் மிகையல்ல நினைக்கிறேன் நண்பர்களே. ஏனெனில் இப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதில் பல பேர் இன்னும் நீண்டு இன்றைய வரையில் சமுதாய பணியில் வேலை செஞ்சுட்டுருக்கா. சங்க பிரச்சாரக்காகவும் நீண்டுருக்கா, நீடித்து வேலை செஞ்சுட்டுருக்கா. சங்கத்தினால் பற்பல துறைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டுருக்கா, சங்கப்பணியில் ஈடுபட்டுருக்கா. அதில் சில பேர் இப்போ குறிப்பிட
நான் விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய எல கணேசன் இப்போ பிஜேபியில் இருக்கார் இல்லையா, அப்போது என்னோட சங்க பிரச்சாரக்கு அவரும் அந்த ஆண்டு தான் வந்தார். அதுக்கு பிறகு ஸ்ரீ கணேசன் இப்போ ஒரு சங்க பிரச்சாரக்காக இருக்கார். அவர் வீரபாகு சமீப காலத்தில் அவர் ஜீவனம் பிரிந்தது. விஜயபாரதம் ஆசிரியராக இருந்தார். அப்போவும் அவர் சங்க பிரச்சாரக்காக அந்த ஆண்டு தான் வந்தார். அவரும் பத்மநாபன் திருப்பதின்னு ஒருத்தர், டாக்டர் மனோகர் ஷெண்டே அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவர் இன்னும் பல பேர். தக்கலைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற தக்கலையில் தலைமையாக கொண்டு ஒரு 3 தாலுகா பிரச்சாரக்காக என்னை கோபால்ஜி அமிச்சார். அந்த மதுரை பயிற்சி முகாம் முடிந்த பிறகு 1970 பயிற்சி முகாம். அப்போது உங்களுக்கு தெரியும், 1970 வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பும் இருந்தது, கிறிஸ்தவர்களுடைய பேயாட்டமும் அதிகமாக இருந்தது. அந்த கல்கோடு, விளவங்கோடு, கல்குளம், குழித்தலை இந்த மாதிரி ஒரு 3 தாலுகா பிரச்சாரக்கா தக்கலை தலைமையாக கொண்டு என்னை சங்க பிரச்சாரக்கா கோபால்ஜி அனுப்பிச்சது மாத்திரமில்லை, தொடர்ந்து வழி நடத்தினார். அதுக்கு பிறகு ஒரு 9 மாதத்துலேயே என்னை வந்து ராமநாதபுரம் ஜில்லா பிரச்சாரக்கா விருதுநகர் தலைமையாக கொண்டு விருதுநகரில் போய் சங்க பிரச்சாரக்கா பணி செய்ய ஆரம்பித்தார் இதே கோபால்ஜி அவர்கள். கோபால்ஜிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, ஆரம்ப காலத்தில் அப்போ எனக்கு வயசு 22, 21, 22 வயசு இருக்கும். அவர்கிட்ட சங்கப்பணியை மாத்திரம் நான் கற்றுக்கொள்ளவில்லை, எளிமைக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் அவர். அவர்கிட்ட தான் எளிமையை பார்க்க முடியும். எந்த பட அனுபவமும் இருக்காது அவர்கிட்ட. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அது கோபால்ஜியோட ஆரம்ப காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். 1944 வாக்கில் அவர் சங்க பிரச்சாரக்கா வந்தார் நினைக்கிறேன் சென்னையில். அவருடைய குடும்பம் சொல்லப்போனால் மிக பணக்கார குடும்பங்களில் ஒன்று. அந்த காலத்தில் சென்னையில் அந்த காலத்தில் அவர் இல்லத்தில் 2 கார் இருந்தது நண்பர்களே. 2 கார் வச்சுருந்த குடும்பம். ஒரு கார் இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில். 2 டெலிஃபோன், மாடியில் ஒன்று, கீழே ஒன்று. அப்பேற்பட்ட வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் ராமகோபாலன் அவர்கள், கோபால்ஜி அவர்கள் சங்க பிரச்சாரக்கா. எல்லாத்தையும் தொடர்ந்து நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் அவர். அவருடைய வழிகாட்டுதலை நான் சங்க பிரச்சாரக்கா பணிபுரிந்து அவர்கிட்ட எளிமையும் கற்றுக்கொண்டேன், கட்டுப்பாடையும் கற்றுக்கொண்டேன் நண்பர்களே. நல்லா ஞாபகம் இருக்குது, விருதுநகர் பகுதிக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் வந்தப்போ சங்க வளர்ச்சி அங்கே கிடையாது. அப்போது நான் போன பிறகு அங்கே சங்க ஷாக்காவே ஆரம்பிக்கப்பட்டது. சில உள்ளூர் பிரமுகர்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், சந்திக்கணும், அவரோட பேசணுங்கிறதுக்கு ஏற்பாடாக இருந்தது. என்ன தெரியுமா பண்ணினோம், 2 வாடகை சைக்கிள், நான் ஒரு சைக்கிள், அவர் ஒரு சைக்கிள். வாடகை சைக்கிளில் தான் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம் போன்ற இடங்களுக்கு நாங்கள் செல்லும்போது, ஏன்னா அப்போ அது வந்து பிளவுபடாத ராமநாதபுரம் மாவட்டம். அது சைக்கிளில் தான் உள்ளூரில் சுற்றுப்பயணம் செஞ்சோம் நண்பர்களே. விருதுல ஒரு நாள் சொன்னார், ஒரு சுற்றுப்பயணத்தின் போது ராத்திரி படுக்கும்போது, சர்மா சைக்கிள் போனோமே, 2 சைக்கிள் வாடகை எடுத்தியே, என்ன வாடகைன்னு கேட்டார். அவர் எளிமைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 ரூபாயோ 1 ரூபாயோ சொன்னேன் 1 மணி நேரத்துக்கு. நாலுலேருந்து ஒன்று பண்ணலாமே, நான் நன்னா டபுள்ஸ் அடிப்பேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ, ஒரு சைக்கிளில் போவோம் அப்படின்னார். பிராந்த பிரச்சாரக், தமிழ்நாடு முழுக்க சங்க பொறுப்பில் இருக்கிறவர் அவர். அவரும் எளிமையாக வாழ்ந்தார், எளிமையாக வழி நடத்தினார் நண்பர்களே. அதுதான் கோபால்ஜி. 1975 நான் வந்து சங்க பிரச்சாரக்கா ரிட்டையர் ஆகிட்டு
இல்லம் திரும்பினேன். அப்படி தொடர்பு நீண்டது நண்பர்களே. 75 உங்களுக்கு தான் தெரியும், இந்திரா காந்திங்கிற ஒரு அறிக்கையினால் நாட்டில் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது இல்லையா? அப்போ எல்லோரும் அண்டர் கிரவுண்டில் சங்க பிரச்சாரக்கெலாம் வேலை செஞ்சாங்க. நானும் இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து வேலை செஞ்சேன். அந்த மாதிரி வேலை செய்ய தான் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது. அப்பவும் கோபால்ஜி அண்டர் கிரவுண்டில் சில நேரங்களை சந்தித்து அவருடைய சங்கப்பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்தது. பிறகு அது கடவுளுடைய சித்தம்னு நினைக்கிறேன். கடவுளுடைய சங்கல்பம், பகவத் சங்கல்பம் 1978 என்னுடைய திருமணம் நடக்கும்பொழுதும் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு திருமணம் செஞ்சு முடிவு பண்ணாங்க. அது கோபால்ஜிக்கு அப்படியே காதில் எட்டுதுன்னு தெரியல. உடனே என்னை கூப்பிட்டு கேட்டார், ஆமாம் கோபால்ஜி, ஏதோ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா, பொண்ணு பார்த்தாச்சானார். பார்த்துட்டுருக்கானே. சரி உங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னார். விலாசத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு பேப்பரில். அவர் அண்ணாட்டேருந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஒரு கடிதம், இது மாதிரி என் தங்கை மகள் கல்யாணத்துக்கு இருக்கா, உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் ஜாதகம் அனுப்புகிறேன், பொருத்தமாக இருந்தால் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலான்ட்டு. அந்த கடவுளுடைய விருப்பத்திற்கெனங்க பகவத் சங்கல்பத்தினால் என்னுடைய மனைவி வந்து கோபால்ஜியோட மாமாவாயிட்டா. அதாவது கோபால்ஜியோட தங்க மகள் தான் என்னுடைய மனைவிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு குசுருவும் போமே, அந்த குசுரான விஷயம். பிறகு சங்கம் வந்து என்னை வந்து விஜிலிங்கிற அமைப்பில் வந்து தொடர்ந்து வேலை செய்ய கட்டளை பிறப்பித்தப்போ விஜயில் வந்து துவக்கி, உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜயில் வந்து இட் வாஸ் எ பப்ளிக் ஒப்பீனியன் ஃபோரம். ரொம்ப பவர்ஃபுல் ஒப்பீனியன் ஃபோரமாக இருந்தது அந்த காலத்தில் சென்னையில். கோபால்ஜியோட வழிகாட்டுதல் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிது. அதையும் நான் வந்து பெருமையாக நினைத்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே.